அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th ஓகேங்களா, தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்களை வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th 10th புதிய புத்தகத்தில் இருக்கிறது ஓகேங்களா. நீர்ப்பாசனத்தின் தந்தை, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அது சர் ஆர்த்தர் காட்டான் அப்படின்றவர். கொப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன். மாமல்லன் என்று அழைக்கப்படுவோர் நரசிம்மவர்மன் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், மரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலை நோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஓகேங்களா. எம்ஜிஆர் தான் அழைக்கிறாங்க. தென்னிந்திய சமூகத்தின் சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னா அயோத்திதாசர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். சுத்த தியாகி, தென்னாட்டு சிங்கம், தேசியம் காத்த செம்மல், வித்திய பாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி அப்படின்ற இதில் சுதந்திரத்திற்கு அப்புறம் பசும்பொன் முத்துராமலிங்கர் வார இதெல்லாம் நடத்தியிருந்திருப்பார் ஓகேங்களா. கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்ற சமுதாய வழிகாட்டி, அதாவது அந்த அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்ற பேர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் அப்படின்றது ஓகேங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி. கல்விக்கண் திறந்தவர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கரும வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னா யார்? காமராசர். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார்? சாமுவேல் பெப்சு. இந்தியாவின் பெப்சு யார்? ஆனந்தரங்கர். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர், கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரசி குருதேவ் அப்படின்னு அழைக்கப்படுவோம் ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா. தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி, நடிகர் திலகம் என்று அழைக்கப்படுவர் சிவாஜி கணேசன். தற்காலத்தின் ஐன்ஸ்டைனை ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்கிறாங்க. இசை பேரரசி யார்? MS சுப்புலட்சுமி. இந்திய ஏவுகணையின் நாயகன் வந்து அப்துல் கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் விக்ரம் சாராபாய் ஓகேங்களா. இளைய கலாம் என்று அழைக்கப்படுவர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்தியாவின் வனமகன் ஜதாவ் பயோங் அப்படின்றவர். கப்பலோட்டிய தமிழர் யார்? சிதம்பரனார். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர். அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நூலக தினம் பற்றி கேட்டிருந்தாங்க. August 9. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. சிம்புனி தமிழர் யார்? இளையராஜா. ஆஸ்கார் தமிழர் AR ரகுமான். மகாமகோபாத்தியா திராவிட வித்யா பூஷன் தாசினத்திய கலாநிதி என்று அழைக்கப்படுவர் யார்? U.A. சுவாமிநாத ஐயர். தேசியம் காத்த செம்மல், வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமருதம், இந்து புத்த சமய மேதை, தென்பாண்டிச்சேமையின் முடிசூடா மன்னன் யார்? முத்துராமலிங்க தேவர். சிறிய திருவடி யார்? சுந்தரன் என்று அழைக்கப்படுவது அனுமான். சிறிய திருவடி மற்றும் சுந்தரன் யார்? அனுமான். இந்திய அரசியலின் சாணக்கியர் மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியா. புரட்சி நடிகர், மக்கள் திலகம், இதயக்கனி. ஸோ இது எம்ஜிஆர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவோர் அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னா யார்? அம்புஜம்மாள். அடுத்து வந்து உலகின் 8வது அதிசயம் யார்? கெலன் கெல்லர். கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புத்தகத்தில் 9th மற்றும் 10th இருக்கிற நூல் மற்றும் அவருடைய இது பெயர்கள் ஓகேங்களா. ஸோ இதில் ரிலேட்டடாக வந்து இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இன்னும் இருக்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து நான் போடுவேன் ஓகேங்களா. குஷில் போடுவேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 800+ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் ரிலேட்டட் டு டாபிக் ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, வாங்க இது போகலாம். தலைவர்களை உருவாக்குவோர் என்று சிறப்பித்து கூறுவோர் காமராஜர். எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 2019 வந்து கேட்டிருக்காங்க. பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுவர் யார்? நம்ம முத்துராமலிங்க தேவர். இப்போ 2017 வந்து கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். இதுவும் 2017 தான் கேட்டிருக்காங்க. வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுவோர் யார்? வங்க சிங்கம் நம்ம சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி தான் வந்து யார்? வங்க சிங்கம். தென்னிந்திய சமூகத்தின் சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்?
அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலின் சாணக்கியர் என்று போற்றப்படுவோர் ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து இந்திய அரசியலில் சாணக்கியர், அதே தான் கேட்டிருக்காங்க, ராஜாஜி சொல்லி அவருடைய இந்த பேர் கொடுத்துருக்காங்க. உலகின் 8வது அதிசயம் யார்? கெலன் கெல்லர். இந்தியாவின் பெப்ஸு என்று அழைக்கப்படுவர் யார்? ஆனந்தரங்கர், பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். நாட்குறிப்புகள் எடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவோன்னா, அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அங்கே என்ன ஆட்சி நடக்குன்னா, இவர்களுடைய ஆட்சி நடக்கும், பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார், நாட்குறிப்புகளை எடுத்துருப்பார். ஈவன் டைமு 11:50 இது நடந்துச்சு, 12:50 இது நடந்துச்சு, 11:55 இது நடந்துச்சு, அந்த அளவுக்கு குறிப்பு எடுத்து வச்சுருப்பார் அவர். நூலகவியலின் தந்தை யார்? சீர்காழி அரங்கநாதன். லாஸ்ட் இயர் குரூப் 4 நூலகவியலின் தினம் ஆகஸ்ட் 9, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதில் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு இது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நூல் மற்றும் நூல் ஆசிரியர், அதை பற்றி. சிறுபஞ்ச மூலம் எழுதியது யார் அப்படின்னா காரியாசன். முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுத்தூது, அதே நந்தி கலம்பகம், இந்த 3 நூலுக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகேங்களா? அடுத்து சீட்டுக்கவி என்று அழைக்கப்படுவர் யார்? பாரதி. தமிழ் மருந்துக்கள் எனும் நூலை எழுதியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம காந்தியடிகள் எழுதியிருந்திருப்பார். அடுத்தது உன்னூல் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா உருசிய அறிஞர் தால்சுராய் அப்படின்றவர். பில்கிரிம்ஸ் ப்ரோகிரஸ் அப்படின்றவர் என்ன நூல் எழுதியிருப்பார்? ஜான் பயன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். அடுத்து ஆதரின் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு டென்னிசன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். நல்லொழுக்க கதைகள் அப்படின்ற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆலிவே ராமசாமி அப்படின்றது எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 6th இயல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற பிடிஎஃப் அதில் சென்ட் பண்ணியிருக்கேன். கொஷின்ஸ் 100 கொஷின்ஸாக எடுத்திருக்கேன். 6 பார்த்திங்கன்னா ஃபுல் பிடிஎஃப், அதாவது 100 கொஷின்ஸ், ஃபுல் புக்குக்கும் 100 கொஷின்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். 7th இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 12th வரைக்கும் இல்லை 10th வரைக்கும்னாச்சும் கண்டிப்பாக நியூ புக்கை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் டைம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது ரிலேட்டடாக பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் சென்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? வேணுன்றவங்க அதில் போய் ட்ரை பண்ணிக்கோங்க. இலக்கணம்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 8th வரைக்கும் இலக்கணம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 9th 10th மட்டும் போடணும். அதுவும் இன் ஃபியூச்சர் ஃபுல்லாக போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், அதை பற்றி இல்லாமல் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் தனியாக பிடிஎஃப், சித்தர்களை பற்றிய தகவல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.